ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எப்பவும் போல் மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு, தம்பியை மதரஸுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு நான் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நிறையாவே இருந்தது. ஒரே டிஷ்ஷாக செஞ்சாக்கா பசங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ 2 டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போனேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் இன்றைக்கி தயிர் ஊற்றி செய்ய போகிறேன். எப்படின்றத பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இது பண்ணி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். இதில் நான் 1 பாக்கெட் தயிர் ஊற்றிருக்கேன். எதுவுமே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்க வைக்கவே மாட்டாங்க. பூவாக அழகாக இருக்கும் சமைச்சு சாப்பிடவே. இதெல்லாம் நல்லா நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுட்டேன். குட்டி குட்டி பூச்சிலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து இதாகிடும்ட்டு போட்டுட்டு ஒரு 2-3 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் நார்மலாக காரம் கம்மியாக தான் போடுவேன். பட் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால போட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து திரும்ப அதில் போட்டு சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்துட்டு காலிஃப்ளவரில் நமக்கு அதிகமாக தண்ணி விடாது. அதனால் என்ன பண்ணேன், நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். குட்டி சொம்புலேருந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டேன். நல்லாவே அது வெந்துட்டு இருந்தது. ஸோ இதை வேக வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு தயிர், முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர்ஸ் மாவு, சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது 3த்துமே போட்டு பேலன்ஸ் வச்சுருந்த இதுவுமே எடுத்து அதுவுமே நல்லா பரட்டி வச்சுட்டேன். இதை எடுத்துகிட்டு அப்புறம் சுட ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் கூல் ஆகட்டும், அப்போ தான் செட்டாக நல்லாயிருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் 65 மாதிரியே காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணு நீ எனக்கு இன்றைக்கி எலுமிச்சைப்பழ சாதம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உன் மகனுக்காக நீ இப்படி பண்ணுறேன். ஆக்சுவலி என் பையனுக்கு கோல்டு ஒத்துக்காதுன்றதுனால நான் எலுமிச்சைப்பழ சாதம் வேணான்ட்டார். அதுக்காக திடீர்னு இப்படி டிஷ்ஷாக மாற்றிட்டேன். எனக்கு எலுமிச்சைப்பழ சாதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு லைட்டாக அது லெமன் சாதம் ரெடி பண்ணி அவளுக்கு வச்சுட்டு தம்பிக்கு காலிஃப்ளவர் போட்டு அவங்களே ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இதோட பாருங்கள், இன்றைக்கி பாப்பாவும் கிளம்பிட்டா. அவங்களும் எல்லாம் பாய் சொல்லி கிளம்பியாச்சு. அப்படியே பக்கத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. லைட்டாக வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.